ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் வீடியோ இல்லாமல் டெலிவரி வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலோடு வந்திருக்கேன். ஸோ டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ப்ரோ எந்த வண்டி ரொம்ப மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததை விட, புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரோ என்கிட்ட வண்டியே இல்லை, நான் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ப்ரோ அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னையில் உள்ள மார்க்கெட்டிங் மேனேஜர் விஜய் அவர்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்களும் ரொம்ப நாள் கேட்டிருந்ததுனால, ஸோ புதுசாக எதுவும் வண்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு குறிப்பாக எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில கேள்வி நான் வந்து கேட்குறேன். ஆஸ் அ டெலிவரி பார்ட்னராக வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து நான் அவங்ககிட்ட கேட்பேன். அவங்க வந்து அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு சில கேள்வி மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் அதில் கமெண்ட்ஸில் கேட்டு வைங்க. ஸோ அடுத்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். ஓகே, அவங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது ரிப்ளை வீடியோவாக அடுத்த வீடியோ வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார் வந்து நம்ம உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா சார்? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா விஜய். நான் சார்ட்டர்டு பைக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து நான் சென்னை ஜோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம கம்பெனி அண்ட் டிவிஎஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது பொருந்து தான். ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் சம்திங் எக்ஸட்ரா நிறைய இது இருக்குது. பட் நாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தும்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்கீம் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையை கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் கவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓட்டு அதிகனால நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பீரியடில் கொடுக்குறோம். இந்த ரெண்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில், அதாவது நீங்கள் அந்த குறிப்பிட்ட லாங் டேர்ம் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே நீங்கள் வண்டி வந்து நீங்களே ஓனராகவே நீங்கள் ஆடுற மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் கொடுக்க வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூ தான் கொடுக்குறோம். ஸோ டிவிஎஸ் ஐக்யூ வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க சொல்கிறேன். டிவிஎஸில் பார்த்து 2 மாடல் இருக்குது. ஒன்று டிவிஎஸ் ஐக்யூ மிட்ரேஜ் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ் மாடல் இருக்குது. எஸ்ஸுக்கும் மிட்ரேஜுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஒன்லி டச் ஸ்க்ரீன், இது நார்மல் ஸ்க்ரீன். மற்றபடி மேப் நேவிகேஷன் நீங்கள் ஈக்குவலாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேட்டை வந்து என்ன பண்ண ஒரு சில கேள்வி கேட்க போகிறேன். என்னென்னா இப்போ டெலிவரி பார்ட்னர்ஸாக வந்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பெட்ரோல் வண்டிக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பெட்ரோல் போடுறோன்னா டக்குன்னு போய் பெட்ரோல் போட்டுருவோம் பங்க்கில். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் இருக்குது. ஸோ ஒரு வண்டியை நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஓகே, இப்போ நம்ம காமனாக சொல்கிறத விட இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஐக்யூ டிவிஎஸ் வண்டியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஃபுல் 0 to நீங்கள் 90 ஏற்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 4 hour டேங்க் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். சில பேர் 20 amps வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம் சார். இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஒரு சில வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க. இப்போ சார்ஜிங் பாயிண்ட் அவங்க மாடியில் இருப்பாங்க, வண்டி கீழே இருக்கும். ஸோ அது வந்து சார்ஜ் போடுறது பிரச்சனையாக இருக்கும். கீழே இருக்கிற வீட்டிலும் பிரச்சனை இல்லை, சார்ஜ் போட்டுப்பாங்க. ஆனால் அது நம்ம வீட்டில் போடுற சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக பவர் இருக்கும், அது இல்லாமல் நம்ம சார்ஜிங் பாயிண்ட் தனியாக இருக்கும்ல, வெளியில் இருக்கும்ல. ஸோ அவங்க எப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடாகிடும்? இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம டிவிஎஸ் வண்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து காமன். நீங்கள் வந்து வீட்டில் போடுறதும் நீங்கள் வெளியே போடுறதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் 20 amps ப்ளக்கின் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சென்னையில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு சரௌண்டிங் அண்ட் எங்கெங்கே சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். அந்த நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணி அங்கே போய் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 1 ஹவருக்கு வந்து ₹7 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டைம் சார்ஜ் வண்டி நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் ₹35 ₹34 வரும். ஸோ இதுவே நீங்கள் வீட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பார்த்தா உங்களுக்கு 80 யூனிட் கன்சியூம் பண்ணணும் சார். ஓகே சூப்பர் சார். இந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவோம். லிட்டருக்கு வந்து ஒரு சில மைலேஜை பொறுத்து, அவங்க வண்டி யூஸ் பண்ணுற மைலேஜை பொறுத்து. ஆனால் வந்து நீங்கள் கொடுத்துருக்குது வந்து பரவாயில்ல. இப்போ வந்து ஒன் டைம் ஃபுல் பண்ணால் எவ்வளோ ₹35 பிடிக்குமா வெளியில்? இப்போ நம்ம 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ₹7 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 3 நேரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ₹30 வந்துடும். அவ்வளோதான், ₹30. ரொம்பவும் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் யூஸ்ஃபுல்லானது. ஓகேங்களா? அப்போ வந்து 4 மணி நேரம் நம்ம ஃபுல் பண்ண வண்டியை வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணலாம்? இப்போ நம்ம டிவிஎஸ் ஐக்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 வந்து உங்களுக்கு எக்கோ மோடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 105 கிடைக்கும். இதுவே அதில் 2 மோடு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து நீங்கள் 90 வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம நார்மல் யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 55 ஓகே தான். அப்போ நீங்கள் வந்து
அட்லீஸ்ட் உங்களுக்கு 105 கேரண்டியாக கிடைக்கும். இது கம்பெனிஸில் வந்து கேரண்டியாக சொல்கிறாங்க, நாங்களும் கேரண்டியாக சொல்கிறோம். எக்கோ மோட் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க. 55 நீங்கள் 60 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஸ்பீடு கண்டிப்பாக டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு ஸ்பீடு வந்து அதிகமாக தேவைப்படாத சிட்டிக்குள்ளே அதிகபட்சம் 55. ஓகே அதுவே அதிகம் தான். 50 வரைக்கும் நம்ம மெயின்டைன் 45-50 ஓட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சிக்னல் டிராஃபிக்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக நல்ல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க எக்கோ மோடில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதுவே போதும் தான் சார். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து சொன்னீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, கரெக்டு. ஃபுல் பேமெண்ட் கொடுத்து நம்ம வாங்க போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா தவணை முறையும் கிடையாது. இப்போ பேமெண்ட் பண்ணுறது இப்போ நம்ம எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுற முறை இருக்குது? ஒரு நாளைக்கு இப்போ வீக்லி பேமெண்ட்டாக இப்போ டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு எப்படி கொடுக்குறீங்க? வீக்லி பேமெண்ட்டில் கொடுக்குறீங்களா, மந்த்லி பேமெண்ட்டில் கொடுக்குறீங்களா? இப்போ டெலிவரி பார்ட்னர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. மந்த்லி பேமெண்ட் இருக்குது, வீக்லி பேமெண்ட் இருக்குது. இன்னொன்று சார் ஒன்று கேட்டார், அது மெயின் நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்போது வண்டியோட சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியே பொறுப்பேற்றுக்கிறது. உங்களுக்கு இன்சூரன்ஸு, வாரண்ட்டி, சர்வீஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. அதை பற்றி உங்கள் டீட்டெயில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட சர்வீஸ் ஃபுல்லாமே கம்பெனி பொறுப்பு தான். நீங்கள் எந்த ஒரு டேமேஜ், அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது நீங்கள் என்ன சார் கேட்டிங்க? இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிங்களா? இல்லை இப்போ அதை பற்றி கேட்டிருந்தேன். இப்போ இந்த சர்வீஸ்னு எடுக்கும் முச்சில் வந்து இப்போ கிலோமீட்டர் இப்போ நாங்கள் வந்து பைக் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து சரியாகவே சர்வீஸே பண்ணுறதில்ல. பாதி பேர் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஓட்டுறாங்க. அதுதான் ரியல் லைஃப்பில். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு டைம் கிடையாதுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுங்க. ஓகேங்களா, நார்மலாக எல்லா பைக்கும் மெயின்டைன் பண்ணதே ஆகணும். நீங்கள் பண்ணுறதில்ல, ஆனால் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஒருக்கா வந்து சர்வீஸ் பண்ணணும்? எவ்ரி 6 months அண்ட் 4000 கிலோமீட்டர் சார். 4000 கிலோமீட்டர். ஏன்னா வந்து நம்ம 4000 கிலோமீட்டர் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து 6 monthsனா டெலிவரி பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் எந்த அளவுக்கு ஓட்டும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து நம்ம ஓட்டினோம்னா கண்டிப்பாக வந்து 3 weeks ஒன்ஸ் வந்து 3 weeks, அதாவது 4வது வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 3 வாரம் ஓட்டிக்கலாம். 4வது வாரத்தில் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சார். அப்படி சர்வீஸ் நம்ம விடுறோம்னா வண்டி எத்தனை நாளில் கொடுப்பாங்க? இப்போது எப்படின்னா சார், வண்டி இவங்க சர்வீஸ் இப்போ நாளைக்கு ஒரு ரைடர், இப்போ நாளைக்கு நீங்கள் விட்றீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டீங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 day உங்களுக்கு நாங்கள் டைம் எடுத்துக்குருவோம். அந்த 1 dayக்கு வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வெஹிக்கிள் கொடுத்துருவோம். நாங்கள் நீங்கள் பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் வெஹிக்கிள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் வெஹிக்கிள். ஓ பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சர்வீஸ் விடுறதா பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னுக்கூட்டி சொல்லணும். ஒரு நாளுக்கு முன்னுக்கூட்டி வந்து அவங்கள இன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ஆல்டர்னேட் வண்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் வண்டி கிடைக்காது. அப்போ வந்து கோவப்படக்கூடாது. ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும், உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு வண்டி கிடைக்கும். முன்னுக்கூட்டியே சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே சார். இப்போ நம்ம வண்டி ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம் 100. ஓகேங்களா. எவ்வளோ சொன்னீங்க? ஆமாம், 100 பாயிண்ட் ஃபுல்லாக ஆகுது 4 மணி நேரத்தில். இப்போ நாங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? இப்போ அதாவது நீங்கள் அந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட் நீங்கள் இந்த நேரத்தில் சார்ஜ் போட்டுருணும் அப்படின்னு ஒரு. ஆமாம். இந்த இப்போ 100 இது அந்த பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வர முடிச்சுல நம்ம சார்ஜ் போடணும்? எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அது? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரைக்கும் நீங்கள் 15 வந்தோடனே சார்ஜ் போட்டுருங்க. உங்களுக்கு 15 வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு காட்டும் டிஸ்பிளே ஷோ ஆகும். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல. ஓகே. சரி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். சார் சொல்கிற மாதிரியே நம்மளுடைய அந்த எலக்ட்ரிக் வண்டியில் அந்த டிஸ்பிளே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்களாம். ஆனால் 15% வர முடியல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து ஒரு 5%, 20% இருக்கும் முடியல போய் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜிங் பாயிண்டில் போய் சார்ஜ் போடுறது பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் பாயிண்ட் ஏறும். எவ்வளோ சார் ஏறும் ஒரு 1 hourல வந்து? 1 hourல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே இன்டிமேட் பண்ணுவாங்க சார். எப்படின்னா இப்போ நீங்கள் 1 hourல அப்ராக்சிமேட் 25. ஓகே. ஒரு 25 ஏறிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ மைலேஜ்? ஒரே நிமிஷம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜிங் போடும்போது டிஸ்பிளே வந்து ஆனில் தான் இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் 1 hourக்கு முன்னாடி நீங்கள் சார்ஜ் எவ்வளோ ஏறுக்குன்னு சொல்லி அதிலே பார்க்க முடியும். 25 ஏறலாம், 28 ஏறலாம், அது சம்திங். 28ல் எவ்வளோ ஏறி இருக்குது, அது எவ்வளோ ரேஞ்ச் போகும் மேலே நீங்கள் டாப்பில் பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் பெரிய டவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் பகலில் ஓட்டுறவங்க 12 to 12 ஓட்டுவீங்க. அதாவது ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து கிராசரி ஓட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஸ்டோரில் தான் இருக்க போகிறீங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஸ்டோர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஓன் நம்ம இப்போ சார் கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண தான் போகிறோம், ரெண்ட்டுக்கு தான் பே பண்ண போகிறோம். ஆனால் ஃபுல்லாக பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த வண்டி கிடையாது. ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வண்டி சொந்தமாகாது. பே பண்ணுற காசோட வண்டி முடிஞ்சிடும் கடைசி வரைக்கும். ஆனால் சார் சொல்கிற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கடைசியில் வண்டி உங்களுக்கு சொந்தம். நீங்கள் பே தினமும் நீங்கள் வந்து 200 எவ்வளோ சார் பே பண்ணுற மாதிரி கணக்கு வரும்? டெய்லி பார்த்தீங்கன்னா 1450 ரூபா. 1450 ரூபானா இப்போ ஒரு நாளைக்கு 200 சம்திங். ஓகே. ஏன்னா வந்து 7 நாள் வாரத்தில் 7 2 14 1400 அந்த மாதிரி வரும். ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அமௌண்ட்டு
ஆனால் வண்டி உங்களுக்கு வந்து 3 இயர்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே அவங்க இல்லை பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீ. அதுக்கு சர்வீஸ் காசு கிடையாது. சர்வீஸ் அது எப்படி சர்வீஸ் காசு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக வண்டி இப்போ வச்சிருக்கீங்க, நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் பைக்லாம். சர்வீஸ் கண்டி கொண்டு விட்டோம்னா கண்டிப்பாக 2000-3000 பில் போட்டுருவாங்க. கம்பெனியில் விட்டால் எப்படியும் 1500 வரும். ஸோ வெளியில் விட்டோம்னா கொஞ்சம் அதுக்கு மேலேயும் போனால் கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் மாத்திர பொருளை பொறுத்து. சார் இப்போ ஒரு சில பொருள் வந்து கேரண்டி இருக்குமா? வண்டிக்கு பேட்டரி எவ்வளோ சார் கேரண்டி? எலக்ட்ரிக் பைக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் வாரண்டி சார். இப்போ மோட்டார் அண்டு பேட்டரி அண்டு சார்ஜர் கொடுப்பாங்க. இது பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அதுக்கெலாம் வாரண்டிலே கவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எவரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 விஷயம் மாற்றும். பிரேக் பேடு மாற்றுவோம், லூப்ரிகேட் பண்ணுவோம், அண்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுவோம். இந்த 3 தான் பண்ணுவோம். இது ஃபுல்லாமே காமன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் ஒர்க்கிங் டிஸ்பிளே அதெல்லாம் அந்த காமன், அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுற பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்ட்ஸ் ஃபுல்லுமே கம்பெனி கிளைம் பண்ணுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் சப்போஸ் பிரேக் பேடு சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு. ஏன்னா இந்த 3 வருஷத்துக்கான உங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் காஸ்ட் ஃபுல்லாமே கம்பெனி பொறுப்பு தான். நீங்கள் எவ்ரி மந்த் 4,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைனா 6 மந்த் நீங்கள் மந்த் சர்வீஸ் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் ஃபுல்லாமே கம்பெனி செலவு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வீக்லி ஆர் மந்த்லி பேமெண்ட் தரோம். வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450, மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6300. ஸோ நீங்கள் பெர் டே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 200 சம்திங் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் நீங்கள் இது ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்லாம் இது கொடுப்பாங்க. இன்சென்டிவ்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணுற மூலம் உங்கள் ரெண்டல் அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டல் அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு போக போக தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது முழுக்க நல்லா ஒன்று கேட்டுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, பொதுவாக ரெண்டல் கொடுக்குற கம்பெனி வெளியே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 3-5 கம்பெனி வெளியே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜொமோட்டோட்டேருந்து வாங்கி அமௌண்ட்டை அதுக்கப்புறம் தான் வந்து பார்ட்னர் கொடுக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட் ரெண்டல் அமௌண்ட் ஃபுல்லாமே வந்து உங்களோட ஜிபே ஃபோன்பேல தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்பரேட்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் பண்ண அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஜிபேயில் அந்த டேட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுபடி நீங்கள் வந்து இந்த டேட்டில் தான் அப்படின்னாலும் உங்கள் டேட்டு நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களாம் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ டிப்பிங் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இது வந்து இது முழுக்க ரொம்ப பெரிய பெனிஃபிட். ஏன்னா வெளியே வந்து யாரும் பண்ணுறதில்ல. நம்ம வந்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துரும். அதுக்கு எந்த சார்ஜஸ் வாங்குறதில்ல. இது வந்து கேரண்டியாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ சார் சொல்லியிருப்பாங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேமெண்ட் முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது, ஓகேங்களா? இது வந்து நாமளே ஜிபே இல்லை பேடிஎம் மூலமாக சார் அது எப்படி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பண்ணுறதுக்கு? ஒரு லிங்க் எதுவும் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் லிங்க் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் மாதிரி சார். ஓகே அது வந்து லிங்க் ஒன்று கொடுக்குறாங்க போல. அதனால் நம்ம அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து எல்லாமே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருவாங்க, பயப்பட தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக் நம்ம உங்கள் சைடு நீங்கள் எதில் மூலம் பண்ணுறீங்களோ அதுலேயும் இருக்கும், உங்கள் பேங்க் சைட்லேயும் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இது பண்ணிக்கலாம் சார். அப்புறம் வந்து நம்ம இந்த வண்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்? ஐடி ப்ரூஃப் மெயின். இப்போது வண்டி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீக்லி அண்டு மந்த்லி சொல்லிட்டேன். உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஜொமோட்டோ ஸ்விக்கி பார்ட்னருக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெலிவரி பார்ட்னர் ஆல்வேஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் உங்களால் வந்து 8000 ரூபாயில் பார்ட் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான். ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கொண்டு வந்தாலே போதும், உங்கள் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் குறிப்பாக சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதில் வந்து எல்லாம் ஒரிஜினல் வேணுமா இல்லை ஜெராக்ஸ் கொடுத்தா? ஜெராக்ஸ் காப்பி தான் சார். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஜெராக்ஸ் காப்பி நம்ம கொடுத்தாலே போதும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட வந்து அந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களே, ஸோ இப்போ நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ன இப்போ அதர் வெளியூர்லேருந்து வராங்கன்னா ஸோ அவங்களுக்கு எதுவும் என்ன எந்த மாதிரி ப்ரொசீஜர்? ஐடி வந்து ரெஃபரல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மூலமாக நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம். இல்லை அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தாங்க. இப்போ பர்சன் வந்து ஜெனுவனாக இருக்காரு அப்படின்னாலும் ஓகே தாங்க. என் வண்டி மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னா வண்டி யாருக்கு கொடுக்கலாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கலாம். பட் வெளியூர்ந்து வரவங்க வந்து நாங்கள் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா யாராவது சப்போர்ட் லோக்கல் ஐடி ப்ரூஃப் சம்திங் இல்லை எங்கே ஸ்டே பண்ணுங்க சொல்லி இருந்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக வந்து எல்லாமே ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், வெளியூரில் இருந்து வர டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து இல்லை நான் புதுசாக ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இல்லை ஒரு லோக்கல் ஐடி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைங்க அப்படிலாம் உங்களோட ஜொமோட்டோ ஐடி வச்சு கூட நம்ம எதாவது பண்ணிக்கலாமா சார்? ஜொமோட்டோ ஸ்விக்கி உங்களோட ஐடியை வச்சு நீங்கள் இது கூட நல்ல ஆப்ஷன் தான். இப்போ சப்போஸ் வெளியூர்லேருந்து வராங்க ஜொமோட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்க ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் இருந்தாலே ஓகே, ஜெராக்ஸ் இருந்தாலே ஓகே தான். அவங்க ஐடி கொடுக்கணும் இல்லை, ஜெராக்ஸ் காப்பி ஓகே. அதாவது உங்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நாங்கள் கொடுத்தது இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். ஸோ அந்த கேள்விகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 by 1 வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நாங்கள் எடுத்து அடுத்த நான் பாயிண்ட்ஸ் வச்சு நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அவசரமாக வந்து வண்டி எடுக்கணும், இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் பண்ணுறதே காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டெலிவரி பார்ட்னருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பண்ணுறோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவில் வந்து கிடையாது நண்பா. நீங்கள் நினைப்பீங்க ஸோ என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது.
ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஷேரிங் இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் ஃபுட் டெலிவரி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் உங்களுக்கு தர்றதுக்காக தான் சார் வந்து எனக்கு மீட் பண்ணாங்க. நீங்கள் எப்படி என்ன இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சார் என்ன மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் அந்த வீடியோ பண்ணுறேன்னு தவிர வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சாரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் சந்தேகங்கள். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் சாரை மீட் பண்ணணும்னா நம்மளுடைய சென்னையில் உள்ள வேளச்சேரி வால்டர் டிவிஎஸ்சியில் வந்து சார் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் வந்து அளவாக இது பண்ணுங்கள். எதுனாலுமே டேரெக்டாக வண்டியை பார்த்துட்டு ஷோரூமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபோனில் எத்தனை தான் கேள்வி கேட்டாலும் தெரியாது. அதோட அனுபவம் வந்து ரியலாக இறங்கி நம்ம ஒரு ஃபுட் டெலிவரி எப்படி பண்ணுறோமோ ஓட்டோமோஸில் தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் வண்டியை நம்ம வந்து ஷோரூமில் வந்து பார்த்து அதை லைட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ப்ராப்ளம் பெரிய லெவலில் எதுவும் கிடையாதுங்க. ஸோ ஓகே, நீங்கள் ப்ராப்ளம் நினச்சி நிறைய பேர் ப்ராப்ளம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்தாலே பிரச்சனைங்க. அதாவது ஒரு வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டால் எல்லா வண்டியிலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். யாரும் வந்து அதோட நல்ல ஃபியூச்சர்ஸை சொல்ல மாட்டாங்க. பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையை மட்டும் தான் பெருசாக எடுத்து பேசுவோம். ஓகேங்களா, அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும். ஸோ பிரச்சனை வந்து சின்ன சின்ன ஸ்மால் அதை சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் சார். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது பிரதர் சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொமோஷன் நினச்சிலாம் பண்ணல. ஏன்னா வந்து நல்ல ஒரு ஸ்கீம். இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ சம்திங் எனிவே ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இல்லாமல் ஸோ மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து உங்களால் அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது, இந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்போ வந்து நான் 8000 பே பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 4000 கொண்டு வந்து கூட வண்டி எடுத்து நீங்கள் போய்ட்டே இருக்கலாம். இது எல்லாமே இங்கே ஜெனுவனாக நம்ம பண்ணுறோம் நம்ம. ஸோ நீங்கள் நேராக ஷோரூம் நீங்கள் வால்டர் டிவிஎஸ் வேளச்சேரியில் இருக்குது, லொக்கேஷன் கூட கீழே நாங்கள் பின் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் வீக்லி பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, சம்திங் லோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வண்டி புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஆர் மந்த்லி, நீங்கள் சப்போஸ் வீக்லி போனீங்கன்னா வீக்லி ரெண்ட், இல்லை மந்த்லி போனீங்கன்னா மந்த்லி ரெண்ட். இது நீங்கள் வந்து 3 வருஷம் நீங்கள் பே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமன் நீங்கள் கட்டுற அமௌண்ட் தான் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ இந்த 3 வருஷம் கழிச்சு வண்டி உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்றாங்க. இது வந்து கேரண்டியாக கம்பெனி வந்து ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மற்ற மார்க்கெட்டில் பண்ணுறதில்ல. இது வந்து வெளியே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்கும்பொழுது வந்து இது யாருக்கு போயும்னா ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, சம்திங் ஜெப்டோ ஓட்டுறவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து இது யாரும் தெளிவாக சொல்ல முடியல. ஏன்னா ஆல்ரெடி வெளியே வந்து சில லோக்கலில் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டல்லே கொடுத்து மூவ் பண்ணுறாங்க. வண்டி சேஃப்டி இல்லை, வண்டி பிரேக் இல்லை, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம கஸ்டமர் நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறது வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டியை வந்து நீங்கள் உங்கள் சொந்த வண்டியை எடுத்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஜெராஸ்கேப் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வண்டி 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருவாங்க, சம்திங் நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கும், அது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 வருஷம் கழித்து வண்டி வந்து நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வண்டி கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நம்மளோட ஸ்கீமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி 3 வருஷத்துக்கு சொந்தமாகிறதுக்காக தான் ஒரு இஎம்ஐ மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்கள் வீக்லி பண்ணுறீங்களா மந்த்லி பண்ண சொல்லி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் நான் கொடுக்குறேன் சார். அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசும்போதுல கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து ஷோரூம் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களை ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, ஆனால் வந்து அவங்கள வந்து தெளிவாக விளக்க முடியாது. ஒரு பொருளை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு காமிச்சா தான் வந்து எல்லாருக்குமே வந்து இதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஷோரூம் வாங்க. ஷோரூம் தான் இருப்பேன் நான். பார்த்தீங்கன்னா சார் அங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் வர முன்னாடி வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க சார். ஒரு டைம் சொன்னாங்கன்னா அந்த டைம் கூட வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து நிறைய இருக்குது வச்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்து தான் வந்தோம் ஷோரூமில் வந்து. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து போன உடனே வெஹிக்கிள் கூட எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, ஆமாம், எந்த ஒரு மாற்றம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து இன்னும் யாருக்கு நீட் இருக்குது. இப்போ ஜொமேட்டோ வந்து ஃபுல் டைம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காங்க வண்டி இல்லாமல், அவங்களுக்கு தான் நம்ம முழுக்க கொண்டு வந்துருக்கோம். அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக மட்டும் நான் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ப்ரோ சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய சைக்கிளில் ஓட்டுற கூட ஐடி கேட்குறாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். சைக்கிளில் சிட்டிக்குள்ள ஓட்டுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பாதி பேர் நிறைய பேர் தெரியும். அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட் ரொம்ப காசு கம்மி. நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு 200 எடுத்து வைக்க போகிறீங்க, எதுக்கு பெட்ரோல் போடுற காசு மாதிரி நீங்கள் வந்து கெட்ட போகிற அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து வீக்லியில் எடுத்து பண்ண போகிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்லேயே வரும். உங்கள் அக்கௌண்ட்டில் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ஜிபே மூலமாக பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் சிம்பிளான மெத்தடு. நீங்கள் எப்படி பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஆனால் வந்து நமக்கு நாளைக்கு இந்த வண்டி சொந்தமாயிரும். நீங்கள் என்ன தான் ரெண்ட்டுக்கு கொடுத்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக கொடுத்தாலும் வண்டி உங்களுக்கு சொந்தம். ஓகேங்களா, பேட்டரி வண்டி அந்தளவுக்கு ஸ்கூட்டி மாடலாக சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இருந்தாலுமே டிவிஎஸ் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிராண்டட் கம்பெனி. ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்யூனாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நல்லா இருக்கும். அதனால் வந்து நான் வந்து நம்பிக்கையில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் அதை பயன்படுத்துவீங்க நம்புகிறேன். ஓகேங்களா,
ஓகே. இப்போ லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன். ஸோ 1 செகண்ட் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் டைப் மட்டும் கொண்டு வர போகிறீங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்டு உங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ். சப்போஸ் அவுட் ஆஃப் சேனல் இருக்கீங்கன்னா உங்களோட ஜொமேட்டோ ஐடி என்ன ஓட்டு ஐடி ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி வந்து நீங்கள் 1450 ரூபா, மந்த்லி போனீங்கன்னா உங்களுக்கு 6300 ரூபா. ஸோ உங்களுக்கு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த 3 வருஷம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து சொந்தமாக கொடுத்துருவாங்க. வண்டி உங்களுக்கு கொடுக்கும்போதே உங்களுக்கு ஓன் வெஹிக்கில் தான் கொடுப்பாங்க. வண்டிக்கு வாங்கும்போது உங்களுக்கு வண்டியோட ஆர்சி புக்கு சம்திங் எல்லாமே வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வண்டி வந்து சேம் டே ஓகேங்களா, சேம் டே வண்டி எடுத்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டியோ எடுத்துகிட்டு அப்படியே போய்க்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வண்டி புக் பண்ணுறீங்க, நாளைக்கு கொடுப்போம், நாளைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம், நாளைக்கு ஒன்று கொடுப்போம் அப்படிலாம் தள்ளிலாம் வைக்க மாட்டோம். டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எப்படி புது வண்டி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கையில் வண்டி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நாளைக்கு தள்ளி போடாதீங்க நண்பா. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து சீக்கிரமாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தான் நானும் வந்து அந்த வீடியோ சீக்கிரமாக பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இதை சார் என்ன மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் ஆச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஆனால் வந்து இதை நான் வந்து சீக்கிரம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக கேட்டுட்டு இருந்தீங்கன்ட்டு. ஸோ இது வந்து வெயில் டைம் வந்து நிறைய ஆர்டர் பண்ணலாம் நமக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அப்படி ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்காக தரேன். ஸோ சாரும் அதை நம்பிக்கையில் தான் என்கிட்ட வந்து ஓகே ப்ரோ நான் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட அனுபவம், ஏன் சார் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, அவங்களோட அனுபவம். நான் வந்து ஃபுட் டெலிவரி ஓட்டுறனால என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி சாரோட அனுபவத்தை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு தான் சார் அன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க. ஏன்னா வந்து இப்போது அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு மழை காலம் தான். நீங்கள் மழையில் பைப்புன்னு அவசியமே இல்லை. ஃபுல் கேரண்டி கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். சர்வீஸ்லேருந்து இன்சூரன்ஸ் பண்ணி கம்பெனி சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை கம்பெனி கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை நம்பர் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு நீட் இருக்க கண்டிப்பாக ஒன் டைம் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு நேராக டேரெக்டாக ஷோரூம் வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்க்குறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும். இப்போ டேரக்டாக கேட்குற கூச்சமாக இருந்தால் கூட என்னோட நீங்கள் எப்போ மாதிரி கான்டாக்ட் பண்ணுற மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நான் சேட்டை பேசிட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். எல்லாரும் சேரும் நம்மள மாதிரி தான். ஸோ உங்களோட சந்தேகங்களை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா? பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் அன்டைம்லாம் பேசாதீங்க. ஒரு 9 மணி வரைக்கும் லெவல். ஸோ நீங்கள் டேரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், திரும்ப பேச நல்லா இருக்காது. ஷோரூம் வந்து மீட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்க முடியும் அவங்களால. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபைனலாக முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு டவுட்டெல்லாம் கேள்வி உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டவுட்டெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது போகிறதுக்காக நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் இந்த வீடியோ பண்ணோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் டவுட்டில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த டவுட்டெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி நான் கண்டிப்பாக அடுத்து சீக்கிரமே நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நன்றி.